வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியுமா அப்படின்னா எஸ், இது வந்து சனிப்பயிற்சி வந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை. முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம வந்து இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980s முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார்? திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனிப்பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வந்து வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். நமக்கு வந்து சனிப்பயிற்சியில் எதுவும் இல்லைங்க, அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் சின்ன தடங்கல்கள் வரும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வை நம்மளை பார்த்துட்ருக்கார். தலைவர் இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு சக்தியோ அதேமாதிரி பார்க்குற இடத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவார். நம்மளை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நம்ம லக்னத்தை, நம்ம ராசியே பார்க்குறனால எல்லா விதத்திலும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு மற்ற முக்கியமான வீடெல்லாம் எதுவும் பெருசாக பாதிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், கையில் பணம் கண்டிப்பாக தங்கும். நீங்கள் வந்து வீட்டில் சந்தோஷம் நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீங்கள் படிப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, எடுக்கிற முயற்சிகள் வின் ஆகும். திருமணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் சனி பகவான் பார்க்கும்போது நிறைய திருமண வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை யாரா லவ் பண்ணுறேன், ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க வந்து அவங்க லவ் பண்ணுறதை விட அவங்கள நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சுக்கிர ராசி. ஸோ மற்றவங்க அட்ராக்ட் ஆகுவாங்க. நீங்கள் வந்து யாருன்னா உங்களுக்கு லவ் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் இது. இந்த கல்யாணம் இதுக்கெலாம் நிறைய செலவாகும். நிறைய பேரோடைய ஹெல்ப்லாம் தேவைப்படும். அந்த ஹெல்ப் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. குருமார்களை பிடிச்சிக்கோங்க. குருமார்கள் வழிபாடு உங்களை ரொம்ப காப்பாற்றும், சரிங்களா? நீங்கள் ராகவேந்திரரோ, இல்லை சாய்பாபாவோ, இல்லை பக்கத்தில் ஜீவசமாதின்றது அல்டிமேட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச அதை தாண்டி என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. ஜீவசமாதி அல்டிமேட். இந்த ஜீவசமாதி ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர், இல்லை முக்தி அடைஞ்ச சித்தர், இந்த சித்தரை பிடிச்சிக்கோங்க. அந்த ஜீவசமாதி போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் வரும். தொழில் முன்னேற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வெளிநாடு நீங்கள் வேலை செஞ்சு வேலை மூலயமா அப்ராடு போனாலும் சரி, இல்லை தொழில் செஞ்சுக்கிட்டு தொழில் மூலயமா அப்ராடு போனாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலோ வேலையோ முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் வீட்டில் இப்போ சனி பகவான் இருக்கிறதால ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். அதாவது பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் பத்திரமா இருக்கணும். நான் இப்போ ரீசெண்டாக சொன்னது தான், ஒருத்தர் வந்து அந்த லுங்கி கடை, அவர் வந்து லுங்கி மேனுஃபேக்சர் பண்ணுறவர், கொங்கு நாடு சேர்ந்தவங்க. அவங்க வந்து கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர், ஆனால் ப்ராஃபிட் இல்லை. என்னங்க ப்ராஃபிட் இல்லைன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் கிரெடிட்டில் கொடுத்தாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி கிரெடிட்டில் கொடுத்தாங்க, பணம் திரும்பி வரல, அப்படி மாட்டிட்டாங்க. பிஸ்னஸ் வளருது, ஆனால் ப்ராஃபிட் இல்லை. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காமல் எனக்கு இவ்வளோ கிரெடிட் வரணும், அதுக்கப்புறம் தான் லோடு கொடுப்பேன்னா உங்களால் பிஸ்னஸ் ஃபீலால் அது மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. 12 நல்லா இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த திருமணம், இந்த மகப்பேறு, இந்த தொழில், வேலை, இந்த முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது வந்து லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வழிபடுங்க. முக்கியமாக பெருமாள் கோவிலில் இருக்க லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்க. ஏன்னா பெருமாள் வந்து சனி பகவானோட நல்ல சப்போர்ட் ஆகும்.
சரிங்களா? நீங்க திருப்பதி பெருமாளா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளா இருந்தாலும் சரி, ஹரி, பெருமாள், கிருஷ்ணர் இந்த கோவில்ல இருக்கிற லக்ஷ்மி தாயாரை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். நீங்க இன்னும் நீங்க வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தேய்ச்சு குளிக்கிறது நல்லது. இல்ல கருப்பு உளுந்த கஞ்சா ஆக்கி குடிக்கிறது தான் நல்லது. இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரங்கள்ல வர்ற விஷயங்க. ஸோ அதெல்லாம் தான் சொல்லிட்டுருக்கேன். இத வந்து நீங்க தாராளமா செய்யலாம். இத வந்து நீங்க தானமாவும் குடுக்கலாம். நீங்க சாப்பாடு குடுக்கும்போதும் எள்ளு சாதமாவோ, தயிர் சாதமாவோ நீங்க தாராளமா குடுக்கலாம். அ கருப்பு உளுந்து கஞ்சிலாம் தராங்களான்னு தெரியல. ஆனா தரணும்னாலும் தாராளமா தரலாம். அது தானம் குடுத்தனால உங்களுக்கும் நல்லது. வாங்கி சாப்பிட்றதுனால வர பக்தர்களுக்கும் நல்லது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வர இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியா அமையும். இது கூடவே எதில ஜாக்கிரதையா இருக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாக்கிரதையா இருங்க. தேவைப்பட்டா மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இல்லன்னா, அதில சில கோளாறுகள் வருது. அதே மாதிரி குடும்பத்தில வந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. சிலது வந்து அ டென்ஷன ட்ரிகர் பண்ற மாரி இருக்கும். அது நம்ம கிரகநிலை சரியில்ல. சரிங்களா? கிரகநிலை சரியில்லாததுனால அதையும் சனி உங்களுடைய 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால, இந்த டென்ஷனுங்கள் வரும். ஒண்ணும் இல்ல. குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. ஒரு வீடு நம்மளுக்கு வேலை செய்யலன்னா, அத பாசிட்டிவ் என்னன்னு அத தொட்டோம்னா ஜெயிச்சிடலாம். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவா அமையறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்ம சனி பயிற்சி பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். உங்க வீட்டுக்கு, உங்க ராசி லக்னத்துக்கு ஓவராலா எப்படி இருக்கும்? வேலை, பிசினஸ் அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகுறது, லவ் மேரேஜ், நீங்க குழந்தை பிறப்பு, இத பத்திலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன் இந்த மாரி இஷ்யூஸ் பத்தியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் தமிழர்கள்ல வந்து 1,00,00,000 பேர் இருக்காங்க. 1,00,00,000 பேருக்கு ஜென்ரலா சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உங்க வீட்டுங்கள்ல முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்டின்னா, தனிப்பட்ட ஜாதகம் குடுத்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துருச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா, இவர் வந்து அவ்வளவுலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க, "சனி கொடுப்பார் யார் தடுப்பார்ன்னுவாங்க." இவர் அள்ளி குடுக்குற மாரி யாரும் குடுக்க மாட்டாங்க. இந்த இந்த கிரகத்த கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோட நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம். விதைகள் மூலமா வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாட கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நெறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர்னா நேரா திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம். இல்ல திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே. அவங்கலாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனா நம்ம வீடு பக்கத்துங்கள்லயே அவ்வளவு கோவில்கள் இருக்கு. மங்கள சனீஸ்வரர் இருக்கு. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் பழைய சிவன் கோயில்லாம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தன ஊர் ஊரா கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க. அங்க வந்து சனீஸ்வரர் பகவான வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோட எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் மனைவி ஜேஷ்டா தேவி, குழந்தைங்க குளிகன், மாந்தியோட குடும்பத்தோட எங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டுல ஒரு கோயில் இருக்கு. முக்தீஸ்வரர்ன்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்கு. இல்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்கு. அங்க போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரர வழிபட வழிபட எல்லாமே மங்களமா உண்டாகும். மெயினா என்னன்னா, இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் சுத்தமா இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸ துவைக்காம போட்டுன்னு இருப்பேன். குளிக்காம சாட்டர்டே, சண்டே அப்படியே உக்காந்துருவேன். ஆனா, எனக்கு எல்லாமே லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா, அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமா ஆயிட்டே இருப்பார். அப்போ தினமும் காலையில் எழுந்தோனே குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரதுக்கு முன்னாடி நீங்க எழுந்துக்கணும். 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா, இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு ஏத்துனா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவ குளிங்க. இது மாரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக், கிரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்று பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் வேணும் சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவன் எல்லா விஷயத்துலயும் பிரச்சனை வச்சிருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சிருக்கான். ஜஸ்ட்டு
அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன், பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.